ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், நாமத்திற்கு மகிமை உண்டு, உண்மைதான். ஆனால் ஆழ்ந்த அன்பு இல்லாமல் என்ன பயன்? இறைவனுக்காக மனம் துடிக்க வேண்டும். ஒரு பக்கம் நாம ஜபம் நடைபெறுகிறது, மனமோ காமினி காஞ்சனத்தில் உழல்கிறது. இதனால் என்ன நடக்கும்? தேளோ குளவியோ கொட்டிவிட்டால் வெறும் மந்திரத்தை ஓதுவதால் மட்டும் பயனில்லை. வரட்டியை சுட்டு புகையையும் தேளோ குளவியோ கொட்டிய இடத்தில் படும்படி செய்ய வேண்டும். கோஸ்வாமி கூறினார், அப்படியானால் அஜாமிளன் பெரும் பாதகன். அவன் செய்யாத பாவம் இல்லை. ஆனால் மரண தருவாயில் நாராயணா என்று மகனை கூப்பிட்டதாலேயே நற்கதை கிடைத்ததே. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஒருவேளை அஜாமிளன் முற்பிறவிகளில் பல புண்ணிய செயல்களை செய்திருக்கக்கூடும். அவன் பின்னாளில் தவம் செய்தான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவே அவனது கடைசி காலமாக இருந்தது என்றும் சொல்லலாம். யானையை குளிப்பாட்டியதால் மட்டும் என்ன பிரயோஜனம்? அது மறுபடியும் தலையில் மண்ணை போட்டுக்கொண்டு முன்பு போலவே இருக்கும். ஆனால் கொட்டிலுக்கு அனுப்பும் முன் அதனுடைய அழுக்கை போக்கி குளிப்பாட்டி விட்டால் அது தூய்மையாக இருக்கும். நாம ஜபத்தால் ஒருவன் ஒருமுறை தூய்மை அடைந்ததாக வைத்துக் கொள்வோம். ஆனால் அவன் அதன் பிறகு பல பாவங்களால் தூய்மை கெடலாமே. அவனிடம் மன உறுதி இல்லை. இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்று அவன் உறுதிமொழி எடுத்துக்கொள்வதில்லை. கங்கையில் குளிப்பதால் பாவங்கள் போய்விடும், உண்மைதான். அதனால் என்ன? எல்லா பாவங்களும் மரங்களில் காத்திருக்கின்றன என்றும் அவன் குளித்துவிட்டு கரைக்கு வந்ததும் அந்த பழைய பாவங்கள் எல்லாம் ஒரே குதியாக அவனது தோள் மீது குதித்து அவனை பற்றிக் கொள்கின்றன என்றும் சொல்கிறார்களே. எல்லோரும் சிரித்தார்கள். பழைய பாவங்கள் எல்லாம் தோளில் ஏறி உட்கார்ந்து கொள்கின்றன. குளித்துவிட்டு ஓரிரு அடி நடந்து வந்ததும் மீண்டும் தொற்றிக் கொள்கின்றன. எனவே நாம ஜபம் செய், அத்துடன் பிரார்த்தனையும் செய். இறைவனிடம் பக்தி உண்டாக வேண்டும். 2 நாள் மட்டுமே நிலைக்கக்கூடிய செல்வம், புகழ், உடல் இன்பங்கள் ஆகியவற்றின் மீதுள்ள பற்று குறைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். கோஸ்வாமியிடம் உண்மையான ஈடுபாடு இருக்குமானால் எல்லா மதங்களின் மூலமாகவும் இறைவனை பெறலாம். வைணவர்களும் அவரை பெறுவார்கள், சாக்தர்களும் பெறுவார்கள், வேதாந்திகளும் பெறுவார்கள், பிரம்ம சமாஜத்தினரும் பெறுவார்கள். அதுபோலவே முகமதியர்களும் கிறிஸ்தவர்களும் பெறுவார்கள். உண்மையான ஈடுபாடு இருக்குமானால் எல்லோரும் பெறுவார்கள். எங்கள் கிருஷ்ணனை வழிபடாமல் எதுவும் நடக்காது, எங்கள் காளி தேவியை வழிபடாமல் எதுவும் நடக்காது, எங்கள் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எதுவும் நடக்காது என்றெல்லாம் கூறுகின்றனர். தங்களுக்குள் அடித்துக் கொள்கின்றனர். இதன் பெயர்தான் மதவெறி. அதாவது என் மதம் மட்டும்தான் உண்மை, மற்றவர்களின் மதம் பொய். இந்த போக்கு தீயது. பல்வேறு பாதைகள் வழியாகவும் பரமனை பெறலாம். மேலும் சிலர் இறைவன் உருவம் உடையவர், உருவம் இல்லாதவர் அல்ல என்று சொல்கிறார்கள். இப்படி மீண்டும் சண்டை. வைணவர் வேதாந்தியுடன் சண்டையிடுகிறார். இறைக்காட்சி பெற்ற பிறகுதான் அவரை பற்றி சரியாக பேச முடியும். அப்படி இறைக்காட்சி பெற்றவனுக்கு இறைவன் உருவம் உடையவர், அதே வேளையில் உருவம் அற்றவர் என்பது தெரியும். அவர் இன்னும் என்னென்னவாகவோ உள்ளார். அதை பற்றி கூறுவது சாத்தியமல்ல. ஒரு நாள் குருடர்கள் சிலர் ஒரு யானையின் அருகில் செல்ல நேர்ந்தது. ஒருவன் அவர்களிடம் இந்த மிருகத்தின் பெயர் யானை என்று தெரிவித்தான். யானை எப்படி இருக்கும் என்று கேட்டபடி குருடர்கள் யானையின் உடலை தொட்டு பார்க்க தொடங்கினார்கள். ஒருவன் யானை ஒரு தூணை போல் இருக்கிறது என்றான். அவன் யானையின் காலை மட்டும் தொட்டவன். இன்னொருவன் யானை ஒரு முறம் போன்றது என்று சொன்னான். அவன் அதன் காதில் கையை வைத்து பார்த்தவன். இதுபோல் துதிக்கையையோ வயிற்றையோ தொட்டு பார்த்தவர்கள் தாங்கள் அறிந்தபடியே தெரிவித்தார்கள். அதுபோல் இறைவனை யார் எவ்வளவு தூரம் கண்டிருக்கிறார்களோ அதற்கு ஏற்ப இறைவன் இப்படிப்பட்டவர், வேறு எப்படிப்பட்டவராகவும் அவர் இருக்க முடியாது என்று எண்ணி விடுகிறார்கள். வெளியே சென்று திரும்பிய ஒருவன் மரத்தடியில் அழகான செந்நிற பிராணியை கண்டேன் என்று சொன்னான். வேறொருவனோ, நான் உனக்கு முன்பே அந்த மரத்தடிக்கு சென்றிருக்கிறேன். அது சிவப்பு நிறமாகவா இருக்கிறது? பச்சை நிறத்தில் இருந்ததை என் 2 கண்களால் கண்டேன் என்று தெரிவித்தான்.
மற்றொருவன், உங்களுக்கெல்லாம் முன்னதாகவே நான் அங்கே சென்று வந்தேன். அந்த பிராணியை நானும் பார்த்தேன். அது சிவப்பாகவும் இல்லை, பச்சையாகவும் இல்லை, நீல நிறமாக இருந்ததை என் கண்களால் கண்டேன் என்று கூறினான். மேலும் அங்கிருந்த இருவர், அது மஞ்சள் நிறத்தில் இருந்தது என்றும் சாம்பல் நிறத்தில் இருந்தது என்றும் கூறினார்கள். இதுபோலவே பல்வேறு நிறங்கள். இறுதியில் சச்சரவு எழுந்தது. நான் கண்டதுதான் சரியானது என்று ஒவ்வொருவருமே நினைத்தார்கள். அவர்களுடைய சண்டையை கவனித்துக் கொண்டிருந்த ஒருவன் அவர்களிடம் விஷயம் என்ன என்று கேட்டான். அவர்கள் கூறிய விவரங்களை கேட்டுவிட்டு, நான் அந்த மரத்தடியிலேயே வசித்து வருகிறேன். அந்த பிராணி எதுவென்று எனக்கு புரிகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன சொன்னீர்களோ அவை யாவுமே உண்மைதான். அது ஒரு பச்சோந்தி. ஒரு சமயம் பச்சையாக இருக்கும், மற்றொரு சமயம் நீலமாக இருக்கும், பல்வேறு நிறங்களுடன் அது இருக்கும். சில வேளைகளில் அது எந்த நிறமும் இல்லாமல் நிர்குணமாக இருந்ததையும் நான் பார்த்திருக்கிறேன் என்று விளக்கினான். கோஸ்வாமியிடம், எனவே இறைவன் உருவம் உடையவர் மட்டுமே என்று சொல்வதில் என்ன பயன்? அவர் ஸ்ரீ கிருஷ்ணரைப் போல் மனிதராக வருகிறார் என்பதும் உண்மை. பல உருவங்களில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் என்பதும் உண்மை. அதே வேளையில் அவர் உருவமற்றவர், அகண்ட சச்சிதானந்தம் என்பதும் உண்மை. வேதங்கள் அவரை உருவமற்றவர், உருவமுள்ளவர் என்ற இரண்டு நிலைகளிலும் கூறுகின்றன. குணங்கள் உடையவராகவும் குணங்கள் அற்றவராகவும் பேசுகின்றன. எப்படி தெரியுமா? சச்சிதானந்தம் எல்லையற்ற கடலை போன்றது. குளிர்ச்சியின் காரணமாக கடல் நீர் பனிக்கட்டியாக உறைகிறது. பல உருவங்களோடு பனிக்கட்டிகள் கடல் நீரில் மிதக்கின்றன. அதுபோல் பக்தி என்னும் குளிர்ச்சியின் காரணமாக சச்சிதானந்த கடலில் உருவக் கடவுள் தோன்றுகிறார். பக்தனின் பொருட்டே இறைவன் உருவம் தாங்குகிறார். ஞான சூரியன் உதிக்கும்போது பனிக்கட்டி உருகி மீண்டும் தண்ணீராகி விடுகிறது. மேலும் கீழும் எங்கும் ஒரே தண்ணீர் மயம். ஆகவேதான், பிரபோ, நீர் உருவம் உடையவர், நீரே உருவம் இல்லாதவர். மனித வடிவம் தரித்து எங்கள் முன் நீரே நடமாடுகிறீர். ஆனால் வேதம் உம்மை வாக்கிற்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்பதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு துதி இருக்கிறது. ஆனால் சில பக்தர்களுக்கு இறைவன் எப்போதுமே உருவம் கொண்டவராக இருக்கிறாரே என்று கேட்கலாம். சில இடங்களில் பனிக்கட்டி உருகுவதே இல்லை. அங்கே படிகம்போல் எப்போதும் பனிக்கட்டி இருக்கும். கேதார் கூறினார், வியாசர் 3 குற்றங்களுக்காக கடவுளிடம் மன்னிப்பு வேண்டி பிரார்த்திப்பதாக ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. ஓரிடத்தில், பிரபோ, நீர் மனம் வாக்குகளை கடந்தவர். நானோ உமது லீலையை மட்டும், அதாவது உமது உருவ நிலையை மட்டும் விளக்கியுள்ளேன். எனவே எனது குற்றத்தை மன்னித்தருள்க என்று கூறுகிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், கடவுள் உருவம் உடையவர், உருவம் இல்லாதவரும் ஆவார். அது மட்டுமல்ல, அவர் உருவம் அருவம் இரண்டையும் கடந்தவரும் ஆவார். அவர் இப்படிப்பட்டவர்தான் என்று யாராலும் சொல்ல முடியாது. ராக்கால் குருதேவருடன் தங்கியிருந்தார். ராக்காலின் தாய் காலமான பின்னர் அவரது தந்தை மறுமணம் செய்து கொண்டிருந்தார். ராக்கால் இங்கே தங்கியிருப்பதால் அவருடைய தந்தை அடிக்கடி தட்சிணேஸ்வரம் வருவார். ராக்கால் அங்கே தங்குவதை அவர் அவ்வளவாக தடை செய்யவில்லை. அவர் பெரிய செல்வந்தர். எப்போதும் வழக்கு விசாரணை என்று தடபுடலாக இருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணரை தரிசிக்க வருகின்ற பக்தர்களில் வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் போன்றவர்களும் உண்டு. அவர்களிடம் கலந்து பேசி ஆலோசிப்பதற்காக அவர் அடிக்கடி அங்கு வருவார். அவர்களிடம் தமது வழக்குகளை பற்றி பல யோசனைகளை கேட்பார். அன்றும் அவர் வந்திருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணரின் பார்வை மீண்டும் மீண்டும் ராக்காலின் தந்தை மீது பதிந்தது. ராக்கால் தம்முடன் தட்சிணேஸ்வரத்தில் தங்க வேண்டும் என்பது குருதேவரின் விருப்பம். ஸ்ரீராமகிருஷ்ணர் ராக்காலின் தந்தையிடமும் மற்ற பக்தர்களிடமும் கூறினார், ஆஹா, இப்போதெல்லாம் ராக்காலின் இயல்பு எப்படி ஆகிவிட்டது தெரியுமா? அவனுடைய முகத்தை பாருங்கள். அவ்வப்போது அவனுடைய உதடுகள் அசைவதை காணலாம். உள்ளே பகவானின் திருநாமத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிறான். அதனால்தான் உதடுகள் அசைகின்றன.